நில்லுங்க இங்கதான் மேடம் ஆட்டோ வந்துச்சு வாங்க போலாம் உட்காரு அப்போப்பா அம்மா பிரச்சனை பெருசாயிட்டே போகுதுமா. ஏன் என்னாச்சு? சிவாவையும் அனுமை தேடி அந்த சக்தி வெளியில போயிட்டாமா. அந்த சக்திக்கு எப்படி அவங்கள கடத்திட்டு போன விஷயம் தெரிஞ்சது? அந்த ஓட்டவாய் கோதாவரி இருக்காளே, சக்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் உளறிட்டாமா. சக்தி அந்த கருவாய ரன்பீரை கூட்டிக்கிட்டு சிவா இருக்கிற இடத்த தேடி போயிட்டு இருக்கா. சக்தி ரன்பீர் 2 பேரும் போயிருக்காங்க. அப்போ ரன்பீர் தான் சிவாக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அப்ப கண்டிப்பா சிவா போன இடம் ரன்பீருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாமா எம்மா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. எம்மாடி சீக்கிரமா ஏதாவது பண்ணுமா. சக்தி போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இப்பதாம்மா கிளம்பி போன உடனே நேரா உன்கிட்ட தாம்மா ஓடியாறேன். சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? பழைய பில்டிங்ல தான் மேடம் இருக்கேன். உடனே அங்கிருந்து கிளம்பு. அந்த சக்தி ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கா. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே அங்கிருந்து கிளம்புங்க. எவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க. போங்க. யாராவது மாட்டினீங்கன்னு தெரிஞ்சது அத்தனை பெரிய கொண்டு போட்டுடுவேன். இதோ இப்பவே கிளம்புறேன் மேடம். அம்மாடி, நாம தப்பிச்சிருவோம்ல. அதுக்கு முதல்ல அவங்க தப்பிக்கணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 2 பேரும் தேடி போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் மாட்டோம்னா அவ்வளவுதாம்மா. என்ன பண்ண போறோம்? டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேம் விளையாண்டு இருக்கனே. ஏண்டா அவன் உயிர் போற பிரச்சனையில இருக்கா, நீ கேம் விளையாடிட்டு இருக்கியா? ஏன்னா டென்ஷன் ஆகுற? அடிங்க, அந்த சிவா பொண்டாட்டி ஆளுகளை கூட்டிட்டு நேரம் இங்க வந்துட்டு இருக்காளா? ஐயோ, இப்ப என்னென்ன பண்ண போற? ஏதாவது பண்ணணும்டா. பாட்டு இங்கதான். இங்க எங்க இருப்பாங்க? ரன்பீர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. முதல்ல நீங்க போய் போலீஸை கூப்பிட்டு வாங்க. நான் போய் மாமாவை தேடுறேன். மேடம், நீங்க மட்டும் போய் எப்படி தனியா தேடுவீங்க? வேணாம் மேடம், சொல்றது கேளுங்க. நானும் உங்க கூட வரேன். ரன்பீர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு எதுவும் ஆகாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் போலீஸை கூப்பிட்டு வாங்க. போங்க ரன்பீர். நீங்க பாத்து போங்க மேடம். நான் பாத்துக்கிறேன். மாமா, என்னென்ன யோசிச்சுட்டே இருக்க? அடுத்து என்ன பண்ண போற? டேய் சொல்டா. அண்ணா, அந்த சக்தி பொண்ணு ஆட்டோல வந்திருக்கனே. ஆட்டோலயா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கூட ஒருத்தன் வந்தான். அவங்ககிட்ட ஏதோ பேசி அனுப்பி விட்டுச்சுண்ணே. அது மட்டும் உள்ள வந்துட்டு இருக்குண்ணே. அவளை அங்கேயே அடிச்சு காலி பண்றா. ஓகேண்ணே. அண்ணே, ஏதாவது பண்ணுனே. முதல்ல அவங்களை ஒளிச்சு வைப்பா. மாமா, 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 மாமா. மாமா, அண்ணே, சீக்கிரம் கொண்டு வந்துடுச்சுனே. என்னது? சத்தம் கேக்குதுனே. மாமா. மாமா, மாமா. டேய், எந்த பக்கம்? போடா.
एकदन्ताय विद्महे வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா கோதாவரி என்ன இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வா, நிறைய வேலை இருக்கு. இந்த பாரு, நீ வந்தாதான் எதை எதை எங்க வச்சிருக்கேன்னு தெரியும். அக்கா நீ உள்ள போய் கூட இருந்து பாருக்கா, நான் அதை வந்துடுறேன். சரி. ஆமா, எங்கடி சக்தியை காணோம்? அவ கோவிலுக்கு போயிருக்காக்கா. என்னது கோதாவரி, நீ என்ன லூசா? இந்த நேரத்துல போய் அவளை கோயில் காமிச்சிருக்க? சரி, அவ தனியா போனா? இல்ல, மாப்பிளையும் கூட போயிருக்காரு. மாப்பிள்ளையும் கூட போயிருக்காரா? எதுக்குடி? ஏதோ போகணும்னு சொன்னாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த நேரத்துல பொண்ணையும் மாப்பிளையும் யாராவது அனுப்புவாங்களா? என்னமோ பண்ணு போ. சரி, சீக்கிரம் வா. வணக்கம்மா வாங்க. மாமா 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 சரி. மாமா 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 கடவுளே, மாமாவையும் அனுவையும் எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு அவங்கள கண்ணில் காட்டிடு. மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா எந்திரிங்க மாமா. அனு அனு மாமா மாமா அனு மாமா அனு அங்க அனுவா அனு 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 எந்திரி அனு 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 எந்திரி. வெங்கட் வெங்கட் அனு அனு தண்ணி 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 சக்தி விடு
டேய், குத்துறா. சக்தி வெங்கட் டேய் விடு. மாமா 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 வெங்கட் மாமா 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 விடு. மாமா மாமா பாரு மாமா டேய், நல்லா விட்றா. மாமா சக்தி கயிறை கழட்டு சக்தி. சக்தி நீ முதல்ல அணு கூட்டிட்டு கிளம்பு சக்தி. மாமா வாங்க மாமா சக்தி சொன்னா கேளு, கிளம்பு. மாமா நீ முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்றேன். டேய் மாமா மாமா வாடா. பாத்து மாமா மாமா பாத்து மாமா 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 வாங்க மாமா போயிடலாம் சக்தி, மாமா விடு மாமா, சக்தி. ப்ளீஸ் மாமா சொன்னா கேளுங்க சக்தி மாமா விடு. மாமா டேய் மாமா விடு சக்தி. மாமா ஏய் ஏய் நில்றா. ஏய் டேய் நில்றா. மாமா எங்கடா வர? மாமா டேய் மாமா மாமா டேய் மாமா வெங்கட் 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 இந்த ஓகே வா சீக்கிரம் வா வா ஓ, வாங்கய்யா சீக்கிரம். வாங்க 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 சார். சார் வாங்க சீக்கிரம். ஏய் வெங்கட் ஹே ஏய் விடா விடா டேய் நில்றா. எங்கடா வர? டேய் மாமா வாங்க பாரு ஏய் வெங்கட் ஏய் சார் வாங்க சார், வாங்க சார், சீக்கிரம் வாங்க. வாங்க. போலீஸ். சக்தி நீ போ சக்தி. வெங்கட் வாங்க நல்லா அடிங்க மாமா நல்லா அடிங்க யாரு மாமா பாத்து மாமா எவ்வளவு தீவு டேய் போடு வெங்கட் டேய் நாகப்பாம்பு தலையா. ஏன் கடத்துற? இந்தா வாங்கிக்க. இந்தா. மாமா பாத்து மாமா போலீஸ்ண்ணே. போலீஸ் வந்துருச்சுண்ணே. போலீஸ்ண்ணே. ஓடிடுங்கண்ணே. அண்ணே. புடிங்க சார், புடிங்க சார். நில்லுங்கடா. ஏய், சீக்கிரம் புடிங்க வாங்க. அவனை. ஏய் நில்லுங்கடா. ஓ புடிங்க அவனுங்களா. மாமா மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து வந்திருப்பேன்ல. இல்ல சக்தி, வர்ற இடம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. வந்த இடத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க கூட சேர்ந்து தானே மாமா நானும் சாக போறேன். பரவாயில்ல மாமா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன மாமா பண்ணிருப்பேன்? காலம் முழுக்க உங்களை பிரிஞ்சு வாழ்ற கொடுமைய என்னால அனுபவிக்க முடியாது மாமா. சக்தி ஏ அனு, நீ எப்படி இங்க வந்த?
தெரியல சக்தி. பாட்டிக்கு நான் மாத்திரை எடுக்க போனேன். யாரோ என் மூஞ்சில கர்ச்சீஃப் வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கதான் இப்போதான் முழிச்சேன். வெங்கட் நீங்க எப்படி வந்தீங்க? அனுவோட மொபைல்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, கம் டவுன்னு. கீழே வந்தா யாரோ என் மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் என்னாச்சு? அவங்கள பிடிச்சிங்களா? இல்ல சார், தப்பிச்சு ஓட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், எப்படி நாங்க பிடிச்சிருவோம். நீங்க பார்மாட்டிங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், நாங்க வர்றோம் மேடம். பாஸ், முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு போலாம். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. எதா இருந்தாலும் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். வாங்க பாஸ். தம்பீர் சொல்றது சரிதான். வாங்க, போலாம் சக்தி. வா சரி மாமா. வாங்க வாங்க. வாங்க. அத்தை என்னத்த இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கீழே வரலையா? நீங்க எல்லாரும் போங்க, நான் வரேன். மாப்பிள்ளையோட அம்மா நீங்க. நீங்களே இங்க இருந்தா எப்படி? வாங்க அத்தை. அதான் வரேன்னு சொல்றேன்ல, போங்க. அத்தை நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏய், அதான் வரேன்னு சொல்றால, போங்கடி. வந்துட்டாளுங்க. வாடி போலாம். என்னாச்சு? சாரி மேடம், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் மேடம், எங்களால முடியல மேடம். அப்படின்னா எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க மேடம். உங்க மருமக சக்தி போலீஸோட வந்து சிவா தம்பி, அந்த பொண்ணு, பையன் எல்லாரையும் கூட்டு போயிட்டாங்க மேடம். மேடம், இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். எல்லாம் கைமீறி போயிடுச்சு மேடம். அவங்க அங்கதான் மேடம் வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சது பெரிய விஷயம் மேடம். ஹலோ மேடம், ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? மா மா மடி, என்னடாச்சு? மா உன்னதாண்டாமா? என்னம்மா ஆச்சு? ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஏம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னம்மா சொல்லுமா. சுபத்ரா, சக்தி எல்லாரையும் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளா? ஐயோ போச்சா மடி, இப்ப என்னம்மா பண்றது? தெரியல. என்னம்மா நீயே இப்படி சொன்னா என் கதி என்ன வருது? ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. ஏதாவது பண்ணுனா என்ன என்ன பண்ண சொல்ற? அதான் அந்த சக்தி எல்லாத்தையும் உடைச்சு சுக்கு நூறாக்கிட்டாளே. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அம்மாடி, இது வரைக்கும் நீ என்ன நல்லா பண்ணினியோ அது எல்லாமே வீணா போச்சு. நான் அப்பவே சொன்ன கேட்டியா நீ? அந்த பிச்சைக்கார குடும்பம் வேண்டாம், கல்யாணத்துக்கு ஒத்துக்காதேன்னு சொன்ன. நீதான் விட்டு கொடுக்கறேன், சிவா பைய கோவப்படுவான்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கிட்டியே. அந்த சுந்தர் பையன் மீனாட்சியை லவ் பண்றான்னு தெரிஞ்சப்பவே நீ வெட்டி விட்டுருந்தா உனக்கு இப்ப இந்த கதியெல்லாம் வந்திருக்குமா? அந்த கோதாவரி மீனாட்சியை ஏத்துக்கோன்னு உன்கிட்ட வந்து கேட்டப்போ உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சியே. இப்ப பாத்தியா என்ன ஆக போகுதுன்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி இங்க வரப்போறா. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லி நம்ம 2 பேரையும் இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்ப போறா. சிவா வேற அந்த சக்தி மேல உயிரா இருக்கான். இப்ப அந்த சக்தி என்ன சொன்னாலும் நம்புவான். ஏற்கனவே நீ அந்த சக்தியை கொல்ல பார்த்த பாரு, அதுக்கு அவன் இன்னும் சந்தேகத்துலதாமா சுத்திட்டு இருக்கான். நீதான் சிவா சக்திய பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ற விஷயத்தை அவன் கேள்விப்பட்டான். டென்ஷன் ஆவான், வருத்தப்படுவான், அதோட முடிஞ்சிடும். ஆனா நீதான் சொத்துக்காக சிவாவோட அப்பா அம்மாவை கொன்னன்ற விஷயத்தையும், அவன் தம்பி அசோக்க பைத்தியமாக்கி வீட்டை விட்டு விரட்டுனங்கிற விஷயத்தையும், கடைசி வரைக்கும் சிவாவை கல்யாணமே பண்ணாம இருக்க வச்சதையும் சக்தி சிவா கிட்ட சொன்னா முடிஞ்சது சோழி. கண்டிப்பா சிவா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். சிவா எப்ப சக்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பத்துல இருந்தே எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு.
சிவா சக்தி கிட்ட லவ் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த சக்தி நாம பண்ண எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாளோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நான் பயந்த மாதிரியே இப்ப நடக்க போகுது. அப்படி நடந்துச்சு, சிவா நம்மள என்ன பண்ணுவானே தெரியாது. அம்மாடி, அது மட்டும் இப்ப நடக்க கூடாதுமா. ஏதாவது பண்ணுமா? ஐயோ, சுபத்ரா, நாம இப்ப இருக்கிறது வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கோம். இந்த சமயத்துல யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லம்மா. எப்படி அந்த சக்தி இங்க வந்தா பெரிய போராட்டமே வெடிக்கும். அதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தணும். ஏதாவது பண்ணு சுபத்ரா, ஏதாவது பண்ணுமா. அவங்க மண்டபத்துக்கு தானே வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியிலேயே எல்லார் கதையும் நான் முடிக்கிறேன். ஐயோ, சம்பந்தி, நீங்களா இப்படி பண்ணது? நீங்களா இப்படி பண்ணீங்க? நீங்க ஏதோ பணத்திமிரில் நடந்துக்கிறீங்க. இருந்தாலும் இன்னொருத்தர் பையனை தான் சொந்த பையனா வளர்த்துட்டு வரீங்கிற ஒரு மரியாதை உங்க மேல இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் சொத்துக்காகத்தான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. சேச்சே, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? உங்களை போய் என் மாப்பிள்ள தான் சொந்த அம்மாவை விட பெருசா பாக்குறாரே, அவருக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொத்துக்காக இதெல்லாம் பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். அடுத்தவன் சொத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுறதே தப்பு. அந்த சொத்து அடைய ஒரு குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசல? இந்த சொத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட குடுன்னு சொல்லியிருந்தாலே என் மாப்பிள்ள தூக்கி கொடுத்திருப்பாரே. அந்த நல்ல மனுஷனை போய் உங்க சுயநலத்துக்காக இத்தனை நாளா ஆட்டி படைச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏதோ வயசு ஆனதுனாலதான் இப்படி புத்தி இல்லாம பண்றீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சது தப்பு. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க தான் தட்டி கேட்கணும். இங்க பிள்ளைங்க பண்ற தப்புக்கு அம்மாவே துணை போறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. அம்மாங்கிற உறவு எவ்வளவு புனிதமான உறவு. அம்மா தப்பானவளா இருந்தா அந்த குடும்பமே நாசமா போயிடும். அம்மா சரியா இருந்தா தான் பிள்ளைங்க நல்ல வழியில போவாங்க. இங்க அம்மாவே தப்பா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு அதே புத்தி தானே இருக்கும். ஓநாய்க்கு பிறந்தது பசுவா இருக்காது, அதுவும் ஓநாயாத்தான் இருக்கும். சாமிநாதா, பயமுடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உங்களெல்லாம் இவ்வளவு நேரம் விட்டு வச்சதே தப்பு. கொண்டு இருக்கணும் உங்களை. என் மாப்பிள்ள உன்னை அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறாருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா என் மாப்பிள்ளைக்கு நான் பண்ற மிகப்பெரிய துரோகமா இருக்கும். இப்பவே போறேன். இது வரைக்கும் நீங்க பண்ண பாவத்தெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லி என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா வழிய விடு. வயசான பொம்பளையாச்சேன்னு பாக்குற இல்ல? டேய் போடா. நீ இங்க இருந்து போய் உன் பொண்ணுகிட்ட எங்களை பத்தி சொல்லுவ. நாங்க என்ன நடுத்தருவில் நிக்கிறதா? அதெல்லாம் முடியாது, போ. கிழவி. ஐயா, அம்மா.
என்னடா விட்டா போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவியா நீ? உன்னை விட்டுருவேனா? இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆளு 2 பேரு தான். ஒன்னு உன் பொண்ணு, இப்போ நீ. முதல்ல உன்னை மேல அனுப்புற, அதுக்கப்புறம் அவளை அனுப்புற. யார மேல அனுப்புறேன்? இப்ப நான் உன்னை மேல அனுப்புறேன். ஏய், உன்னோட மாட்டேன்டா. விழி, கிழவி. உன்னை நீயும் சாவதான் பாரு. ஏய், விடு, ஏய், விடு. அம்மாடி சுபத்ரா, அவனெல்லாம் அடிச்சு கொல்லணுமா? என்ன பேச்சு பேசுறான் இவன்? என்ன உண்மையை சொல்லிடுவானா இவன்? சாவணுமா இவன்? நீங்க எல்லாம் பொம்பளைங்களாடி. சீ, உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே என் பொண்ணுக்கு உண்மையெல்லாம் சொல்றேன். அம்மா, அவன் பொண்ணுகிட்ட ஏதாவது உளறி வைக்க போறான். யார் சக்தி? மாமா, அப்பா கால் பண்றாரு. ஏதாவது பண்ணுமா சீக்கிரம். ஏதாவது உளறிற போறான். நம்மள காணாம தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசு சக்தி. ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லி சமாளி. பொண்ணுகிட்ட ஏதாவது அவன் உளறிற போறாமா? ஏதாவது பண்ணுமா சீக்கிரம். சீக்கிரமா பண்ணுமா. ஹலோ அப்பா. ஹலோ. ஐயோ அப்பா. ஹலோ. ஹலோ அப்பா. வேணும்டா, வேணும். என்னாச்சு சக்தி? லைன் கிடைக்கல மாமா. லைன் கிடைக்கலையா? மறுபடியும் ட்ரை பண்ணு. பதட்டமா இருப்பாங்க, நீ இன்ஃபார்ம் பண்ணிடு. எங்களையே போட்டு கொடுப்பியா? பொண்ணுக்கு வேற போன் பண்றியா? நல்லா வேணும் இவனுக்கு.
என்ன சக்தி? கால் போகல மாமா. மறுபடியும் ட்ரை பண்ணு சக்தி. லைன் கிடைக்கல. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. சீக்கிரமா போயிடலாம். அங்க போய் பார்த்துக்கலாம். சரி. ஐயோ 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 அம்மாடி, அவனுக்கு மூச்சு நின்னு போச்சுமா. அம்மா, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கியம்மா. எனக்கு வேற வழி இல்லம்மா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும். ஏமாடி, எப்படிம்மா வெளியில வருவ? அம்மாடி, அந்த சக்தி எல்லா உண்மையும் சொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கா. நீ சாமிநாதனை கொண்டுட்ட. அந்த சக்திக்கு மட்டும் சாமிநாதனை நீதான் கொன்னங்கிற விஷயம் தெரிஞ்சது, அம்மாடி, நம்ம 2 பேரையும் அவ கொண்டு போட்டுருவாமா. சாமிநாதனை நம்ம கொன்ன விஷயம் சக்தி கிட்ட நம்ம சொன்னா தானே தெரியும். கரெக்டுமா. அதுக்கு என்னம்மா பண்ண போற? இரு, நான் சொல்ற மாதிரி செய். சொல்லு. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். அம்மாடி அம்மாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ விஷயத்தை யார்கிட்டயும் உளறிடாத. ஓம் பூ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் பூ ஸ்வாஹா. பட்டுன்னு ஏறி வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. ஹாய். வாங்க. வாங்க. வணக்கம் தம்பி. ஐயோ கடவுளே, அனுவை கூட்டிட்டு வர போன மாப்பிள்ளையும் காணோம், மாப்பிள்ளையை கூட்டு வர போன சக்தியையும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. சரி. அத்தை, சக்தியை காணோம். எங்க போயிருக்கா? சக்தி கோவில் வரைக்கும் போயிருக்காமா. என்னத்த இது? இப்ப கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல எதுக்கு போனா? தோ இப்ப வந்துருவாங்கம்மா, நீ போ. என்னண்ணே நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வீட்ல ஏம்பா, வரலையா? என்ன இன்னும் பொண்ணு மாப்பிளைய காணோம்? ரெடி ஆயிட்டாலா இல்லையா? சீக்கிரமா வர சொல்லுங்க. இதோ நான் போய் நாடி ஆயிட்டே இருக்கு. மீனாட்சி, நீ போய் சக்தியை கூட்டு வா. நான் சிவாவை கூட்டு வரேன். சரி சீக்கிரம். தாரணி, என் கூட வா. இதோ வரேன். அம்மா அம்மா, சக்தியை ரூம்ல காணுமா? எங்கம்மா போயிருக்கா? அம்மா சொல்லுமா. சொல்லுங்க அத்தை. மீனாட்சி, சிவாவை ரூம்ல காணோம். அத்தை உங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனானா? என்னங்க, சக்தி ரூம்ல இல்லங்க. 2 பேரும் இப்ப வந்துருவாங்க மாப்பிள்ள.
அத்தை இந்த நேரத்துல எங்க போயிருக்காங்க? சொல்லுமா. சொல்லுங்க அத்தை. கோவில் வரைக்கும் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அத்தை முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, ஐயர் கூப்பிட்டு இருக்காரு, நீங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. சொல்லுங்க அத்தை. வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. அம்மா, காலையில இருந்து நான் சக்தியை பார்க்கவே இல்லையே. அவ எங்கம்மா போயிருக்கா? கோவிலுக்கு போயிருக்கா. போ, நீ போய் மத்த வேலைங்களை பாரு. அம்மா, உங்களை தானேம்மா கேக்குறேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம்? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போங்க, போய் மத்த வேலையை பாருங்க. அம்மா, இதுக்கு மேல ஒரு வேலையும் இல்லம்மா. பொண்ணும் மாப்பிளையும் மேடைக்கு வரணும், அவ்வளவுதாம்மா. அதெல்லாம் எனக்கும் தெரியும் மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஏய் கோதாவரி, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அவங்க அப்படி என்ன கேட்டுட்டாங்க? கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளையும் தான் முக்கியம். அவங்க 2 பேரையும் கோயிலுக்கு அனுப்புனா என்ன அர்த்தம்? ஏன் இந்த நேரத்துல அனுப்ப கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சரி, அவங்க எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு, கார் அனுப்பி கூட்டு வர சொல்லுவோம். சொல்லு கோதாவரி, எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? அம்மா, பெரியம்மா தான் இவ்வளவு கேக்குறாங்களா? சொல்லுமா, எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? அத்தை எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க, நான் போய் கூட்டு வரேன். கோதாவரி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ப்ளீஸ்மா, பெரியம்மா கேக்குறாங்களா? சொல்லுமா. அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை. சொல்லுமா. சொல்லுங்க அத்தை. கோவிலுக்கு போயிருக்காங்க. எங்க கோயிலுக்கு சொல்லுங்க போயிருக்காங்க? சொல்லுங்க அத்தை. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஏமா, என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? அதுவும் கல்யாண மண்டபத்துல வந்து அபசகனமா பேசுறீங்க. யார் அபசகுணமா பேசுறாங்க? அபசகுணமா நடந்தா அபசகுணமா தான் பேசுவாங்க. அபசகனமா நடந்துச்சா? என்னம்மா சொல்றீங்க? சக்தியோட தங்கச்சி அனு எவனையும் இழுத்துட்டு ஓடி போயிட்டா. என்னமா சொல்றீங்க? ஏமா, எதை வச்சுமா சொல்றீங்க? இதோ இந்த லெட்டர் வச்சுதான் சொல்றோம். அந்த பொண்ணு, நான் வெங்கட்ட தான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு இந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. நான் வெங்கட்ட காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணா அவனை தான் பண்ணிக்குவேன். நாங்க 2 பேரும் ஓடி போறோம். கோதாவரி, என்ன கோதாவரி இதெல்லாம்? இல்லக்கா, அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க பொய் சொல்றாங்க. ஏமா, நான் ஏமா போய் சொல்ல போறேன்? உங்க பொண்ணுதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்கா. இதுக்கு மேல என்னமா ஆதாரம் வேணும்? பொய் சொல்ற மாமா, பொய். உங்க பொண்ணு ஓடி போயிருக்கா. பொய் சொல்லி நாங்க என்னமா பண்ண போறோம்? உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது பகையா என்ன? நாங்க ஏன் பொய் சொல்லணும்? கோதாவரி, இத பாரு, நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. அனு இப்ப எங்கதான் போயிருக்கா? சொல்லு கோதாவரி. அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் கமுக்கமா இருக்கா. இல்லைன்னா இந்நேரம் கோபம் பொத்துக்கிட்டு வந்திருக்குமே. அமைதியா உமா கொட்டா நாட்டம் இருக்கானா? அந்த மூதேவி ஓடி போனது இந்த மூதேவிக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். கோதாவரி, என்ன கோதாவரி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு கோதாவரி, வாய் திறந்து பேசு. சொல்லுமா, தயவு செஞ்சு வாய் திறந்து பேசுமா. என்னம்மா ஆச்சு? ஐயோ அத்தை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை நீங்க இப்படி பேசாம இருந்தா இவங்க சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தை. சொல்லு. சொல்லுமா. சித்தி. மாப்பிள்ளை, ராத்திரியில இருந்து அனு காணாம போனது உண்மைதான்.